ரியாலிட்டி என்ன, எதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க? சிலது வந்து நீங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இவங்க கல்ச்சர் இவ்ளோ, அது ஒரு கல்ச்சர் ஷாக்கா இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணது என்னது? ஸோ இப்போ வந்து நீங்க 2 இயர்ஸ் உங்களோட டிகிரி வாங்கிட்டீங்க. உங்களோட எய்ம் வந்து அடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்க வேலை தேடிட்டு இருக்கீங்க. பட் கையில ஒரு வேலை இல்ல. ஸோ உங்களோட விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா? வாட் வுட் யுவர் சிச்சுவேஷன் பி? ஸோ ப்ரோ, என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் இப்ப நார்மலா நான் ஹாப்ட் பானோஃப் போகும்போது பாக்குறேன், சில கடைகள் கேஎஃப்சில பாத்திருக்கேன், சப்வேல பாத்திருக்கேன், நிறைய கடைகள்ல நம்ம இந்தியன்ஸே நிறைய பேர் வந்து பார்ட் டைம் ஜாப் பண்றதை நான் பாத்திருக்கேன். என்னோட கொஸ்டின் என்னன்னா, பிளாக்ட் அக்கவுண்ட் பத்தி ஒண்ணு சொன்னீங்க. சோ நமக்கு தேவையான பணத்தை நம்ம எடுத்துட்டு வரோம் மாசத்துக்கு, நம்மளுக்கு அது போதுமானதா இருக்கும் அப்படின்னு நீங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. பட் என்னோட கொஸ்டின் என்னன்னா, இங்க ரியாலிட்டி என்ன, எதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போய் பார்ட் டைம் ஜாப் பண்றாங்க? மேபி அவங்களுக்கு அந்த காசு பத்தலையா, என்ன எதனால அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? சோ நமக்கு பிளாக்ட் அக்கவுண்ட் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம இங்க எடுத்துட்டு வந்தாலும் அது ஒரு வருஷத்துக்கு வரைக்கும் தான் நம்ம அதை எடுத்துட்டு வருவோம். ஒரு சில பேருக்கு கோர்ஸ் பாத்தீங்கன்னா 2 வருஷம் இருக்கும், சில பேருக்கு அது எக்ஸ்டெண்டும் ஆகலாம். சோ வருஷம் நம்மளால அந்த பிளாக்ட் அக்கவுண்ட் அமௌண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ண முடியுமானா ஒரு சில பேரால முடியும், ஒரு சில பேரால முடியாது. சோ ஒருத்தரோட பினான்சியல் நீட்ஸை பொறுத்து தான் அவங்க பார்ட் டைம் சூஸ் பண்றாங்க, பார்ட் டைம் தேடுறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அந்தந்த மந்த்துக்கு உங்களோட எக்ஸ்பென்ஸ் நீங்க மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு நீங்க பார்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, ஸோ யுவர் பிளாக்ட் அக்கௌண்ட் வில் பி சேவ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் இயர் டூ. ஓகே. ஸோ நீங்க கம்ப்ளீட்டா உங்க பிளாக்ட் அக்கௌண்ட்டை எப்படி சொல்றது யூஸ் பண்ணி அதை நீங்க எம்டி ஆக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் நீங்க தான் சர்வை பண்ண கஷ்டப்பட போறீங்க. ஸோ அதுக்கு தான் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, பிளாக்ட் அக்கௌண்ட் இருந்தும் கூட பார்ட் டைம் யூஸ் பண்ணி பார்ட் டைம்ல வர அமௌண்ட்டை யூஸ் பண்ணி they'll survive, like they'll manage their own expenses for every month. ஸோ அதுக்காக மட்டும்தான் பார்ட் டைம் போறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பார்ட் டைம்ன்றது ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டூடெண்ட் பொறுத்து அவங்களோட ஃபினான்ஷியல் நீட்ஸை பொறுத்து தான். ஸோ சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு இஃப் தே ஆர் வெல் சப்போர்ட்டட் they don't need to do. So family support ஃபேமிலி சப்போர்ட்ன்றதை விட ஃபினான்ஷியல் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா they don't need to do a part time like when they are studying, but some students they do because their situations. Okay, as a student நீங்க வந்து ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட் and one negative point ரெண்டுத்துலயும் ஒரு விஷயம். Okay, so starting with the positive point, I would say I had an opportunity to meet a lot of people from various disciplines. And of course இந்தியாலயும் நமக்கு அதே இது கிடைக்கும். பட் இங்க உங்களுக்கு என்னன்னா, lot of other country people, like other cultural people, other country people நீங்க மீட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், எக்ஸ்போஷர் உங்களுக்கு கிடைக்கும், இன்டர்நேஷனல் எக்ஸ்போஷர். யூரோப் மார்க்கெட் எப்படி இருக்குன்றதுக்கான ஒரு அதை லேர்ன் பண்றதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் அ குட் எக்ஸ்போஷர், யூ நோ. Yeah, so that's one positive thing being here. And also opportunities பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கு. The only thing is I already told that the language would be a barrier for us to get into the position, but still there are a lot of opportunities there, so it's always good. Unless and until we start learning German, it's going to be difficult, but if we know the language and can easily get into that position. And negative அப்படினு பாக்கும்போது நீங்க ஃபேமிலியை கண்டிப்பா மிஸ் பண்ணுவீங்க. Family is the most important thing. I mean, it depends upon each person, but for me family is the most important thing. ஃபேமிலி தான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் வேலைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஃபேமிலியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன், என்னோட பிளேஸை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அஃப்கோர்ஸ் ஐ சூஸ் திஸ் திங், இதெல்லாம் என்னோட சாய்ஸ் தான், பட் ஸ்டில் ஐ டூ மிஸ் தோஸ் திங்ஸ், தோஸ் ஆர் சம் லிட்டில் திங்ஸ் which bind up our life. So அது ரொம்ப ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் தான் ஃபீல் பண்றேன். ஓகே. ஜெர்மன் கல்ச்சர் அப்படின்றதே அவங்க ஜெர்மன் கல்ச்சருக்கு ஒரு தனி இதே இருக்கு, அது பேர் போனாங்க. சிலது வந்து நீங்க இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் என்ன இவங்க கல்ச்சர் இவ்ளோ, அது ஒரு கல்ச்சர் ஷாக்கா இருந்திருக்கலாம் உங்களுக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்க ஃபீல் பண்ணது என்னது? ஸோ நான் முதல்ல இங்க ஜெர்மனி வந்தப்போ நான் கேள்விப்பட்ட வரைக்கும் தான், ஸோ இட் ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் தேர் நாட் ஸோ வெல்கமிங் அப்படின்ற மாதிரியான ஒரு அது ரூமரா இல்லை எப்படி, அதெல்லாம் தான் கேள்விப்பட்டேன். பட் வந்தக்கப்புறம் they are welcoming. Okay, so I do met some German people and we had some senior service where old people like who are like 70 plus, they invite us to their home and then they just greet us and then they just offer us food and other stuff, like they just welcome us, அப்படி ஒரு வெல்கமிங்கான ஒரு கல்ச்சர் தான் அவங்க ஃபாலோ பண்ணாங்க. பட் the only thing is they stick to guests are treated as guests and
they know their limits, and we should be knowing that we should not cross those limits. So until we don't cross the limits, like it's fine. அப்படி இல்லைன்னா நம்ம இட்ஸ் really difficult, you know. So அதெல்லாம் பேஸ் பண்ணி பார்க்குறப்போ கல்ச்சுரல் ஷாக் இருந்தது தான், பட் தேர் not as not welcoming as what they are being, you know, depicted. பட் பரவாயில்ல, அவங்க வந்து வெல்கமிங்காக தான் இருக்காங்க. ஒரு ஜெர்மன் வீட்டில் இன்வைட் பண்ணும்போது, நான் வந்து ஸ்டூடெண்டாக இருந்தபோது அவங்க என்னை இன்வைட் பண்ணாங்க. ஸோ அப்போ எனக்கு ஆஃபர் பண்ணப்பட்டது பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் அந்த மாதிரி ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இது வந்து எப்படின்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு நார்மலான ஒரு வெல்கமிங் திங். என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு டிஃப்ரெண்டாக இருந்தது. பட் நம்ம அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காம இருக்கிறதும் நம்மளோட தனி விருப்பம் தான். ஸோ அது அவங்க எதுவுமே தப்பாக நினைக்க போகிறது இல்லை. ஸோ இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் தான் எனக்கு கல்ச்சுரல் ஷாக்காக இருந்தது. பட் யா, தே ஆர் குட் unless and until we are good to them. Yeah. சோ இங்க வந்து ஆல்கஹால் ட்ரிங்கிங் அப்படின்றது ரொம்ப சாதாரணமா இருக்கு. நம்ம ஊர்ல அது சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அங்க இருந்து வரும்போது நமக்கு வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஓகே, இப்ப மாஸ்டர்ஸ்க்கோ இல்ல பேச்சுலர்ஸ்க்கோ இங்க படிக்கணும்னு ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிட்டு இருக்காங்களே, அவங்களுக்குலாம் ஒரு சீனியரா நீங்க என்ன அட்வைஸ் கொடுக்க விரும்புறீங்க? லைக் what advice would you like to give to those people who are trying to move to Germany for studying? Okay. ஸோ சீனியராக நான் கொடுக்காட்டியும், ஸோ நான் இங்கே படித்த வரைக்கும் ஒரு வருஷம், பிகாஸ் என்னை விட பெரிய பீப்புள், வயசில் பெரியவங்களும் அப்ளை பண்ணுவாங்க, ஜூனியர்ஸும் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஒரே ஒரு அட்வைஸ் என்னென்னா, லேர்ன் த லாங்குவேஜ் பிஃபோர் யூ ரீச் ஜெர்மனி. கண்டிப்பாக லாங்குவேஜ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. லாங்குவேஜ் கண்டிப்பாக கற்றுக்கணும். இன்னொன்று என்னென்னா, எதுக்காக நம்ம இங்கே படிக்க வரோன்றது கிளியராக டிசிஷன் எடுத்துக்கோங்க. நானும் யூரோப் போகிறேன், நானும் ஜெர்மனியில் போய் படிக்க போகிறேன், ஏதாவது ஒன்று பண்ணிட போறேன்ற ஒரு நோக்கத்தோட வருது ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. பட் அது வேலைக்கு ஆகாது இங்க. ஸோ வர்றதுக்கு முன்னாடி எல்லாமே ஃபைனான்சியலா ஸ்டேபிளா இருக்கோமா, இல்லை நம்ம இதுக்கு ரெடியா இருக்கோமான்றதை நம்ம முதல்ல டிசைட் பண்ணோம். அதுக்கப்புறம் இங்க வந்துட்டா அது ரொம்பவே கஷ்டம், ஈஸியான ஒரு ப்ராசஸ் இல்லை திரும்பி போறது. ஸோ வர்றதுக்கு முன்னாடி வெதர் வி ஷுட் பி செக்கிங் ஆர் செல்ஃப் தட் am I ready for this? Am I ready to survive for next 2 years without my family, managing my own expenses, facing all the difficulties like paperwork or whatever, and then if I'm ready, you can go for it. Otherwise, எப்போ நீங்க ரெடியா இருக்கீங்களோ அப்போ ட்ரை பண்ணலாம். because nothing is gonna run away from you. Whatever is gonna come will come. So that's it. ஸோ இப்போ என்னோட அடுத்த கேள்வி என்னவா இருக்க போகுது அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், இப்போ 1 year தான் உங்களுக்கு முடிஞ்சிருக்கு. Do you see a good future by moving to Germany? Definitely yes. I feel like I chose the right country and எனக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குன்னு நான் நம்புறேன். என்னன்னா, நான் 1.5 years முடிச்சிருப்பேன் என்னோட கோர்ஸ் முடிகிறப்போ. அந்த டைம்ல எனக்கு ஒரு ரிக்ரெட்ஸ் அப்படின்றது இருக்குன்னா எதுவுமே இருக்காது. பிகாஸ் நான் சூஸ் பண்ணது இது. அண்ட் ரைட் நவ் இட்ஸ் கோயிங் குட், ஸ்டில் இட்ஸ் கோயிங் குட். அண்ட் ஈவன் தோ சம்திங் ஹேப்பன்ஸ், இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் மை சாய்ஸ். அண்ட் எல்லா இடத்துலையுமே ஏதாவது ஒரு ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறோம். இந்த ஊருன்னு இல்லை, இந்த ஊரில் இருந்தால் நம்ம ஏதாவது ஃபேஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஸோ சேலஞ்சஸ் வந்துகிட்டே தான் இருக்கும். வி ஹேவ் டு ஃபேஸ் தம் வித் அ பாசிட்டிவ் மைண்ட் செட். அதாவது நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி எல்லாமே போகணும் கிடையாது. தெர் ஆர் திங்ஸ் விச் ஹேப்பன்ஸ் out of our plans. So we should always be ready to, you know, tackle them. We should always have a plan B. We should always have a positive mind to face that particular situation. So அப்படி ஒரு மைண்ட் செட் இருக்கணும் எப்பயுமே. அண்ட் அப்படி இருந்தா நம்ம சர்வை பண்ணிடுவோம். ஓகே, இந்தியாவில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் ஜெர்மனியில் இருக்க எஜுகேஷன் சிஸ்டமுக்கும் நீங்கள் படிக்கும் போது நீங்கள் பார்த்த ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன? ஓகே, த கோர்ஸ் கண்டென்ட் அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சிமிலராக தான் இருக்கும். த மேஜர் டிஃப்ரென்ஸ் வுட் பி German syllabus are like they are more updated towards the current situation. For example, right now what they're facing, that is what we've been taught. Okay. And they keep updating their syllabus every now and then. So அது ஒரு விஷயம் பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்தது. பட் ஸ்டில், ஐ மீன், not to put down the Indian syllabus, we do have very well equipped syllabus and stuff. But the only thing is, I feel like I studied from Chennai. Yeah. So my university followed the particular university pattern, which is like affiliated one from a nano city. So அப்படி பார்க்கும்போது என்னோட so the way they evaluated me was totally a different pattern, and it's the same throughout the entire degree. So அதே மாதிரி இங்க இருக்குன்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இங்க எப்படின்னா ஒரு டீச்சரை பொறுத்து ஒரு சப்ஜெக்டை பொறுத்து உங்களுக்கு
எவாலுவேஷன் க்ரைட்டீரியா மாறும். ஒரு சில பேர் வந்து உங்களுக்கு வெறும் ஓரலாக எவாலுவேட் பண்ணலாம், சில பேர் ரிட்டனாக எவாலுவேட் பண்ணலாம். ரிட்டன்லேயே ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்கும். ஸோ த ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு நோ த கண்டென்ட். ஸோ வாட் எவர் தே டீச் யூ ஹேவ் டு ஜஸ்ட் அப்சர்வ் இட் அண்ட் யூ ஹேவ் டு revise it or learn from what they taught, and then you have to go for the examination, like the evaluation part. And in that evaluation part they'll evaluate you based on their own questions and whatever pattern it is. So நீங்க போவீங்க, உங்களோட நாலேஜ் நீங்க அப்ளை பண்ணுவீங்க, அதுக்கு எவாலுவேட் பண்ணுவாங்க. ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்குமான்னு கேட்டால் ரொம்ப டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது, ஈஸியாகவும் இருக்காது. அதுக்கு தேவையானது நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா யூ வில் கிளியர் த எக்ஸாம். ஆர் ஓகே, I know German people are not same as Indians. Youngsters நான் சொல்றேன். இப்போ யங்ஸ்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, மூவி போவாங்க, கேம் விளையாடுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. So how do you spend your free time here in Germany? ஓகே, நான் ராயபுரத்தில் இருந்த வரைக்கும் நான் ஃப்ரீ டைம் எப்படி ஸ்பெண்ட் பண்ணுவேன்னா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃப்ரீ டைம் என்னோட டெய்லி ரொட்டீனே பார்த்தீங்கன்னா, நான் ஒர்க் முடிச்சுட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போயிடுவேன். ஸோ இதுதான் என்னோட எவ்ரிடே ரொட்டீன். வீக்கெண்டில் ஏதாவது ஒரு பிளான்ஸ் இருக்கும், அந்த பிளான்ஸை நாங்கள் போய் அட்டன் பண்ணுவோம். ஸோ இப்படியே தான் போயிட்டு இருந்தது. எனக்கு ஏகப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கு டோட்டலாக ஆப்போசிட்டாக நான் இப்போ இருக்கிறேன். லைக் என்னோட பிளான்ஸ் எப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஜெர்மனி வந்ததுக்கப்புறம் என்னோட பர்சனல் ஒர்க்கை பார்க்கறதுக்கு எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் எங்கள் வீட்டில் இருக்கும்போது நான் சமைக்க தேவையில்லை, இங்கே நான் தான் சமைக்கணும். என்னோட லாண்ட்ரி, வீட்டை க்ளீன் பண்ணுறது, ஸோ இதுலேயே நமக்கு பாதி டைம் ஸ்பெண்ட் போயிடுது. ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட், இஃப் ஐ ஹேவ் சம் டைம், ஐ ஜஸ்ட் கோ அவுட் அண்ட் கோ ஃபார் அ வாக் அண்ட் விசிட் சம் பிளேசஸ் விச் இஸ் நியர்பை, அண்ட் தட்ஸ் ஹவ் ஐ ஸ்பெண்ட் மை ஃப்ரீ டைம். அண்ட் இதையும் தாண்டி நான் ஏதாவது பிளான் பண்ணேன்னா, ஐ வில் விசிட் சம் நியர்பை கண்ட்ரீஸ் இஃப் டைம் பெர்மிட்ஸ். ஸோ தட்ஸ் ஹவ் இட் கோஸ் ரைட் நவ். ஓகே சார், நீங்கள் 2 years உங்களோட டிகிரி வாங்கிட்டீங்க. உங்களோட எய்ம் வந்து அடுத்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க, பட் கையில் ஒரு வேலை இல்லை. ஸோ இப்போ என்ன, ஸோ உங்களோட விசா வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுவாங்களா, இல்லை வாட் வுட் யுவர் சிச்சுவேஷன் பி? ஓகே, ஸோ பேசிக்கலாக உங்கள் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, நான் ஒன்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் நான் அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், சப்போஸ் எனக்கு ஒரு வேலை இல்லாட்டி, ஹவு டு மை விசா வில் பி எக்ஸ்டெண்டட் ஆர் ஹவு இட் வில் பி கிவன் ஃப்ரம் த கவர்மெண்ட், ரைட்? ஸோ எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் விசான்னு இப்போ அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட் விசாவை என்ன ஆகும்னா, லைக் until I complete my studies it will be valid, and then I have to apply for a job seeker visa. So in that job seeker visa they will give me a particular time frame. For example, எனக்கு 1.5 years வரைக்கும் கொடுப்பாங்க. நான் அதுக்குள்ள ஒரு ஜாப் தேடணும். Even if I couldn't find during that time, I can still extend, but that's the worst case, you know. அதுக்கு முன்னாடி மோஸ்ட் ப்ராபப்லி வேலைன்றது ஒன்று கிடைச்சிடும். ஸோ அப்படி கிடைக்காட்டியும் நமக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஓகே, யா. ஸோ தட்ஸ் ஆல் ப்ரோ. என்கிட்ட இருந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக இது வந்து ஸ்டூடெண்ட்ஸாக அப்ளை பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உண்மையிலேயே இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணது மூலமாக நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ஸோ அகெயின் தேங்க்யூ வெரி மச். அண்ட் ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. உங்களுக்கு இதில் ரிலேட்டடான ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலும் கேளுங்க. அதில் நான் வந்து ஏதாவது ஆன்சர் கொடுக்க முடியும், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கேட்டு நான் ஆன்சர் கொடுக்க முடியும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன். ஸோ I'll see you soon in the next video. Until then, bye bye. Bye bye.